கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களது கிருபையின் புதியல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லேருந்து 283 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்கள். நிச்சயமாக அவங்ககிட்ட தேவையான விஷயங்களை பேசிட்டு வரும். அதாவது நாம் இது குட் ஃப்ரைடே, ரியல் குட் ஃப்ரைடே. ஆண்டவர் நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா குட் ஃப்ரைடேனா நிறைய என்ன விஷயம்னே தெரியாமல் எப்படியோ, அதாவது அவர் இறந்துட்ட மாதிரியெல்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா துக்கம் கொண்டாடுறாங்க, இதெல்லாம் செய்கிறாங்க. அதாவது அவர் உயிரோடு தான் இருக்கார், அதை நம்ம அனுசரிக்கிறோம். நமக்காக அவர் பாடுபட்டு ரத்தம் சிந்தி நம்ம பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து நம்மளை மீட்டு எடுத்ததை நம்ம தியானிக்கும்படி, அதை நினைவு கூறும்படி, அவருக்கு கனம் செய்யும்படி, துதிக்கும்படி, அவரை நன்றியோடு நினைவு கூறும்படி, அவரை சார்ந்து வாழும்படி, பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார்ன்றது அந்த ஒரு ஸ்லாக்கியத்தோடு நம்ம வாழும்படி, நமக்கு எல்லா கஷ்டங்களையும் நமக்கு வர வேண்டிய எல்லா கஷ்டங்களையும் அவர் எடுத்துட்டு நமக்கு சமாதானம் சந்தோஷம் தர்றதுக்காக எல்லாம் செஞ்சு முடித்தார். நமக்காக அடிக்கப்பட்டார். இதுதான் செய்தி. அதாவது நம்ம பார்ப்போம் என்ன ரியல் குட் ஃப்ரைடே. இது ரியல் குட் ஃப்ரைடே தான். துக்கம் கொண்டாடி நம்ம அழுக இப்படி செய்ய வேண்டிய குட் ஃப்ரைடே இல்லை. இது அதை நினைவு கூறணும். அவர் நமக்காக பாடுபட்டதை, ரத்தம் சிந்தினதை, நமக்காக வியாகுலப்பட்டதை, எப்படியெல்லாம் அவர் நமக்காக பாடுபட்டார், நம்ம பாவங்களுக்காக அடிப்பட்டார். இதுதான். அதாவது துக்கன்றது எப்படின்னா அவரோட வேதனைகளை நினைவு கூறுறது. அவர் மரித்து போயிடல, மரித்து போயிட்டாருன்ற அந்த துக்கம் கொண்டாடக்கூடாது. அவர் அனுபவித்த வேதனைகளுக்காக நம்ம துக்கம், அதாவது அதை நினைக்கலாம் நம்ம. ஏன்னா நம்ம துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினவர் அவர். பார்ப்போம். அதாவது முதல் ஏசாயா 53 அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பயே சொல்கிறார் பாருங்கள். ஏசாயா, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்மளுடைய பாவம், நம்மளுடைய மீறுதல், நம்மளுடைய அக்கிரமம், இதால் நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அதை வாரினால் அடிக்கிறாங்க, அதாவது முள்முடி சூட்டுறாங்க, சிலுவை சுமக்க வைக்கிறாங்க, உமிழ்கிறாங்க, அவர் முகத்தில் கன்னத்தில் அரையிறாங்க. ஒரு பாவமும் செய்யாத நம்ம பாவங்களுக்காக. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதான் மீறுதல் நிமித்தம் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானம், அதாவது நம்ம கஷ்டப்படாமல் நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. கஷ்டத்தில் அவர் எடுத்துக்கிறார், நாம் சமாதானமாக வாழறதுக்காக. நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் மேலே அதாவது பிதா அவர் மேலே அவரை பலி கொடுக்குறார் நமக்காக. ஒரு ஆட்டுக்குட்டியை, ஒரு பாவம் ஒரு ஆட்டுக்குட்டியை மாதிரி அவர் போய் பலியாகிறார் நமக்காக. நம்முடைய அக்கிரமத்தை அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானம் இருக்கிறதுக்காக ஆக்கினை அவர் மேல் வந்தது. அப்புறமா தான் அவருடைய தழும்புகளால், அதுதான் சுகம். அதுக்கப்புறம் அவருடைய தழும்பு நமக்கு சுகம் கொடுக்கறது. இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இன்னொரு வசனம் பார்ப்போம். யோவானில் ஒரு ஜீசஸ் பாருங்கள், அவர் எழுதிட்டுருக்காரு. அப்போ ஒரு விபச்சாரத்தில் பிடிப்பட்ட, கையுமையமாக பிடிப்பட்டாங்கன்னு சொல்லி கல் அடிக்கிறதுக்கு வராங்க பாருங்கள். அந்த காலத்தில் தண்டனை கேட்ட குற்றம் தான் அது. நியாயப்பிரமாணத்தின்படி பார்த்தா குற்றம், கல் எறிஞ்சு கொல்லணும் அந்த ஸ்திரீயை, அதுதான் குற்றம். ஆனால் பாருங்கள், அவர்கிட்ட சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, அது எல்லாருக்கும் தெரியும். முதல் கல்லை போட சொல்கிறாரு, யாருமே போடாமல் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் குனிஞ்சு எழுதிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் நிமிர்ந்து பார்க்கும்போது யாருமே இல்லை. அப்போ சொல்கிறார் பாருங்கள், அந்த ஸ்திரியை பார்த்து, வேறொரையும் ஒருவனும் உன்னை ஆக்கினைக்குள்ளே தீர்க்கவில்லையான்னு சொல்லிவிட்டு, அதுக்கு அவர் அப்புறம் திரும்ப இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. எவ்வளோ கேரண்டியாக சொல்கிறார் பாருங்கள். ஏன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லைன்னா, அவரே, அதாவது நம்ம பாவங்களுக்காக சாபங்கள், இவர் செஞ்ச பாவங்களுக்காக கூட, அதாவது இந்த ஸ்திரீ செஞ்ச பாவத்தால், அதாவது ஒரு பாவம் செய்யும்போது பாருங்கள், அவர் கொலை செஞ்சிடுறார் யாரோ ஒருத்தர்.
ஒரு கொலை செஞ்சுட்டு அது பாவம். ஆனால் அந்த கொலை செஞ்ச பிறகு அதில் பாதிப்பு, டேமேஜ், லாஸு, பெயின், சோகம், எப்படி அதாவது பாருங்கள் வேதனைகள், வலிகள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து பாதிக்கப்படுறவங்களுக்கு, அந்த அவருக்கு பாதிக்கப்பட்ட நபருக்கோ அந்த குடும்பத்துக்கோ வந்து லாஸு, டேமேஜ் இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த லேடியால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க, என்ன இதெல்லாம் வேறு இருக்குது. நியாயப்பிரமாணத்தின்படி அவங்க தண்டனைக்கு பாத்திரமானவங்க தான். ஆனால் ஆண்டவர் நான் சொல்கிறார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. ஏன் சொல்கிறாருன்னா கேரண்டியோட ஏன் சொல்கிறாருன்னா, வெறும் வாய் வார்த்தையாக சொல்ல, அந்த பாவம் அந்த விளைவு எல்லாத்தையும் வந்து அவர் சிலுவையில் சுமந்து அவர் எடுத்துக்க போகிறார். அதை தான் சொல்கிறார் திட்டமாக, அதாவது கான்ஃபிடென்ட்டோட சொல்கிறார் பாருங்க, இனி பாவம் செய்யாதே, நீ போ, இனி பாவம் செய்யாது என்றார். அதாவது அவர் எல்லாமே பாருங்கள் முன்கூட்டி சொல்கிறார். நம்ம பாவங்களுக்காக சாபங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். இதுதான் பாருங்கள். இது வந்து அவர் அறிவுறுத்தலோடு அனுப்பி வைக்கிறது நம்ம பார்க்க முடிந்தது. அதாவது நம்ம பாவங்களுக்காக மரித்து நாம் நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் வந்து நமக்காக எல்லாத்தையும் நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், நம்ம அக்கிரமங்களுக்காக காயப்பட்டார். அதான் பாருங்கள். அடுத்து நம்ம அதாவது நம்ம ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அழிக்கூட வல்லமையப்படுத்த பாவத்தை நம்மளை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க, அதான் சொல்கிறார் பாருங்கள் இங்கே, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. ஏன் தீர்க்கிறதில்லை? அதுதான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. நான் இருக்கேன், நான் உன் பாவத்தெல்லாம் நான் சுமந்துக்கிறேன்றதை சொல்கிறேன். ஆக்கினைக்கு உள்ளாக தீர்த்து அழிக்கூட பாவத்தையே கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்து, கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்க்கிறது மூலம் நம்மளை விடுவித்துடுறார் அவர். இதுதான் மெயின் பாருங்கள். அவர் வர்றதே இதுக்காக தான். ஆனால் நிறைய அவர் போதிக்கிறார், நல்லதை மட்டுமே செய்கிறாரு, எளிமையான வாழ்க்கை வாழறாரு. அதாவது என்றைக்கும் அவர் வந்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதாவது மரித்துட்டார் இல்லை, அவர் வந்து நமக்காக, நம்ம பாவங்களுக்காக சாபங்களுக்காக மரித்தார். ஆனால் என்னென்றைக்கும் ஜீவிக்கிறார். அவரோட உலகம் பிறக்கிறதுக்கு முன்னாடியும், உலகம் படைக்கப்பட்டதுக்கு முன்னாடியும் இருக்கார். உலகம் முடிவு பரிவந்தமும் நம்மளை பரலோகராஜ்யத்தில் நடத்த வல்லவராக இருக்கார். இதுதான். அதாவது யோவானில் இன்னொரு வசனம் பார்ப்போம். ரோமர் 8:3. அது எப்படி எனில், பவுல் சொல்கிறார் பாருங்கள், அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக இவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்துட்டார். இதுதான் பாருங்கள். நம்ம வந்து அவர் வந்து அனுபவித்த வேதனைகள், சோதனைகள், பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஏன்னா ஒரு ஆள் அந்த ஸ்திரீக்கு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இங்கே எல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். வேதம் முழுவதும் ஏசையா கூட சொல்கிறார். ஏசையாவும் அதே தான் சொல்கிறார். அதாவது நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், அவருடைய தழும்புகளால் நம் குணமா. இதுதான் குட் ஃப்ரைடேவோட மெயின் சாராம்சம். அது அவர் லூக்கால ஒரு வசனம், அவர் மிகவும் வியாகுலப்பட்டார். எப்போ? இந்த ஆக்கினை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையில் விழுந்தது. ஜெபம் பண்ணும்போது அவருக்கு இந்த வேர்வை அப்படி ஒரு வியாகுலம். ஏதாவது ஏன்னா ஒரு பாவமும் செய்யலை, ஆனால் இதெல்லாம் வந்து அனுபவிக்க போகிறார். அவருக்கு முன்கூட்டி தெரியும். யாருக்காவது முன்கூட்டி ஒரு தண்டனை, கொலை செஞ்சவனுக்கு அந்த தண்டனை வந்து அவன் குற்றம் செஞ்சுட்டு போகும்போது அவனுக்கு ஒரு தண்டனைன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா அந்த குற்றம் செய்யும்போது அவன் பிடிபடும் போது அந்த குற்றவாளிக்கு உண்டான தண்டனை. ஆனால் ஒரு குற்றமும் செய்யாமல் இவர் நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக குற்றங்களுக்காகவும் அவர் வந்து அடிபட போகிறார். எல்லாம் இந்த கஷ்டங்கள்லாம் அவர் கண் முன்னாடி எப்படி இருக்கும் பாருங்கள். இதுதான்
இதுதான் வந்து அவர் நமக்காக எல்லாம் நமக்காக செஞ்சு முடிச்சிடுறாரு பாருங்கள். கலாத்தியரில் ஒரு வசனம் பார்ப்போம். கலாத்தியர் 1:4. அவர் நம்மை இப்பொழுது இருக்க பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி, பொல்லாத பிரபஞ்சம் இந்த உலகத்தை சொல்கிறது, விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். யாருடைய பாவங்களுக்காக? நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் நம்மை இப்பொழுது இருக்க பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி. பிரபஞ்சம்னா பாவம், பிரச்சனை, வேதனை, சோதனை எல்லாத்துலையும் இந்த உலகத்திலிருந்து விடுவிக்கும்படி, பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நம்முடைய பிதாவானுடைய தேவனுடைய சித்தத்தின்படி ஆண்டவர். ஏன்னா பிதா வந்து இது அவர் கொடுத்துட்டார், இந்த கடமை இதை அவர் செய்யணும் நமக்காக. இதை வந்து இந்த பலியாக நான் அவரை ஒப்பு கொடுறார். சொந்த குமாரனியை தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்து. அதான் பாருங்கள், பிதாவாகி தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக, யாருடைய பாவங்களுக்காக? நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். இதுதான் நம்ம வந்து பாருங்கள், நம்ம இதுதான் நம்ம பார்க்கணும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா லூக்காவில் ஒரு வசனம் பார்ப்போம். லூக்கா 22 அதான் அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துரை தரலை வேண்டும். இதை நம்ம பார்த்தோம். இப்போது இதுதான், அதாவது அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய விசேஷத்தில் வந்து திரும்ப சொல்கிறார், ஜெபம் பண்ணுங்க. ஆனால் அவங்க தூங்குறாங்க பாருங்க. இதுதான் நம்ம உலகம் வந்து எப்போவுமே வந்து ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. நம்ம நண்பர்கள் கூட பாருங்கள், யார் நமக்கு 3 விஷயம் இருக்குது பாருங்கள். இதில் 3 விஷயம் நமக்கு இருக்குது. என்னென்னா, ஒன்று பிரமாணம் வந்து நம்ம குற்றப்படுத்துது. பிரமாணம் வந்து பிரகாரம் பார்த்தா நம்ம குற்றவாளி தான். நியாய பிரமாணத்தின்படி அந்த ஸ்திரீ கூட பிரமாணத்தின்படி கல்லெறிஞ்சி கொல்லப்படணும் தான் அதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் சாத்தான் வந்து நம்மளை குற்றப்படுத்துகிறான். சாத்தான் வந்து என்ன பண்ணுறான், பல வகையில் வந்து நம்மளை பாவம் செய்யும்படி, நீ 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 இந்த பாவம் செஞ்சுட்டு அந்த பாவம் செஞ்சுட்டு பாவம் செய்யும்படி தூண்டுறான். நீ பாவின்னு சொல்லி நம்மளை வந்து குற்றப்படுத்தலாம் சாத்தான். நம்ம இருதயமே நம்மளை குற்றப்படுத்துது. நம்ம இருதயம் குற்றப்படுத்துனா நம்ம செய்கிற பாவம் நம்ம இருதயத்தில், ஐயோ நம்ம இதை செஞ்சிட்டோமே, இந்த பொய்யை சொல்லிட்டோமே, இவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டோமே, இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டோமே. எல்லாருக்கும் தெரியாது, ஆனால் பாவம் செஞ்ச நமக்கு தெரியும், ஒரு கண்ணுக்கு தெரியும். ஆண்டவருடைய பார்வைக்கு ஆண்டவர் வந்து நம்ம இருதயத்தை பார்க்குறாரு பாருங்கள், அவருக்கு தெரியும். அப்போ நம்ம இருதயமே நம்மளை குற்றப்படுத்தும். இதெல்லாம் தான். ஆனால் இதெல்லாம் வந்து அவர் தான் இந்த பிரமாணத்துலேருந்து எல்லாத்துலேருந்தும் சாத்தான் வந்து நம்மளை குற்றப்படுத்துறதும், நம்ம இருதயமே நம்மளை குற்றப்படுத்துறதுலேருந்தும் எல்லாத்துலேருந்தும் நம்மளை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காமல் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து முற்றிலும் விடுவித்திருக்கிறார். ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அழிக்கக்கூடிய வல்லமைப்படுத்த பாவத்தையே கல்வாரி சிலுவையில் சுமந்து நம்ம முற்றிலும் விடுவித்திருக்கார். அதுதான் முக்கியம். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது வந்து கிறிஸ்து வந்து காயப்பட்டு அக்கிரமத்தை நொறுக்கப்படுறார். அப்புறம் ஆக்கினை அடைந்தார். நம்ம பாவத்துக்காக ஆக்கினை அடைந்தார். தழும்புகளின் மூணாவது தழும்புகள் மூலம் குணமாக்குறார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தழும்பு, அவரோட ரத்தம் வந்து மன்னிக்க சொல்லுது. நியாயப்பிரமாணம் வந்து நம்மளை குற்றவாளின்னு சொல்லுது. நியாயப்பிரமாணத்தின் படி பார்த்தா நம்ம குற்றவாளி. ஆனால் அவரோட ரத்தத்தின்படி பார்த்தா, அவர் ரத்தம் சிந்துறதே பார்த்தீங்கன்னா நான் மன்னிக்கிறது போல நீங்களும் மன்னிக்கணும்னு சொல்கிறார். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து இதை நம்ம அனுசரிப்போம். ஆண்டவர் நமக்காக பட்ட வேதனைகளை எல்லா வலிகளையும் அவர் நமக்காக சிந்தின ரத்தத்தை நினைவு கூர்ந்து
நம்மளை மீட்டெடுத்தார். ரத்தம் சிந்தி நம்மளை கல்வாரி சிலுவையில் மீட்டெடுத்து நம்மளை வாழும்படி நம்மளை நடத்தி கொண்டு இருக்கார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்க, என்றும் ஜீவிக்கிறார். அவரை நம்ம எப்பவும் நினைவு கூறுவோம். இப்போ 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்த நாளை நம்ம கொண்டாடுவோம். அட்வான்ஸ் ஹாப்பி ஈஸ்டர். ஆண்டவர் என்னென்றைக்கும் ஜீவிக்கிறார். காட் bless யூ ஆல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.